பொதுவா இந்த கல்யாண பந்தியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? லைன்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பின்னாடியே போய் எல்லாரும் நின்னுகிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு? அந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பின்னாடி போய் நின்னுட்டுருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்ளை ஆகும். நான் ஹூக் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் கேப்ஸ். கேப்ஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு அண்டர் ரேட்டட் கான்செப்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்ல யாரும் பெருசா கேப்பை பத்தின வீடியோஸ் யாரும் போடுறதில்ல. அண்ட் கேப்பை பத்தின வீடியோஸ் போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா கேப் ஓப்பன் ஆனவனே சில ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் கேப்பை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், கேப்ஸ்லயே என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அண்ட் கேப்ஸ் வந்தா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஐ எம் குமார், NISM சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பொதுவாக கேப்னா என்ன சொல்லுவோம்னா, நேற்று க்ளோசிங் ப்ரைஸுக்கும் இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் நடுவில் எந்த ட்ரேடிங்குமே நடக்காமல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இதை தான் இங்கே கேப்னு சொல்லுவோம். அண்ட் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது இண்டெக்ஸ்லையும் நடக்கலாம், ஸ்டாக்ஸ்லையும் நடக்கலாம். இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபார்மா செக்டார், FMCG செக்டார், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் செக்டார்ஸில் உங்களுக்கு கேப் அப்ஸ் அண்ட் கேப் டவுன்ஸ் நடக்கும். இது மோஸ்ட்டாக எதனால நடக்கும்னா மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸஸ் நடந்தாலும் உங்களுக்கு நடக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இண்டெக்ஸோட கேப் டவுன்ஸ் எல்லாமே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேப் டவுன்ஸை பற்றி சொல்கிறேன். கோவிட் டைமில் ஒரு பெரிய கேப் உங்களுக்கு நடந்துச்சு. இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோவிட் வைரஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதனால உங்களுக்கு நடுவில் இன்பிட்வீனில் எந்த ட்ரேடுமே நடக்கலை. பட் தேர் இஸ் அ கேப். இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் சிச்சுவேஷனால வருது, ஒரு அன்னோன் ஈவெண்ட்னால வருது. இந்த மாதிரி கேப்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டாரிஃப் வார் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 7th சம்திங் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சம் ஈவெண்ட்ஸ்னால உங்களுக்கு நடக்குது. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க நடக்கும். அண்ட் சில செக்டோரியல் இண்டெக்ஸஸ் லைக் பேங்க் நிஃப்டியில் ஏதாவது பேங்க் ரிலேட்டட்ல ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் FMCG செக்டாருக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா FMCG செக்டார் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் இது. பட் ஸ்டாக்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். பட் ரிசல்ட் ஏதாவது வந்தாலோ இல்லை மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலோ இந்த மாதிரி சம்திங் ஓரியன்ட் டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நடந்தா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கேப் அப்ஸ் அண்ட் கேப் டவுன்ஸ் நடக்கும். அண்ட் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புது அவேர்னஸை கொடுத்துருக்குன்னா ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் கமிங் டு த டாபிக், கேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கேப்ஸ் இருக்குங்க. நம்பர் 1 காமன் கேப், நம்பர் 2 பிரேக் அவே கேப், நம்பர் 3 ரன் அவே கேப், அண்ட் நம்பர் 4 எக்ஸாஷன் கேப். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கேப்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேப்பும் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் எதை நம்ம ட்ரேடிங் செட்டப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா காமன் கேப். நிஃப்டியோட சார்ட் நான் காட்டிருக்கேன். ரேண்டமாக சில கேப்ஸ் நடந்திருக்கு இல்லைங்களா? டே க்ளோஸ் முடிச்சுட்டு ரேண்டமாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் இல்லை ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால நடக்குதுன்னா டியூ டு த எண்ட் டே செட்டில்மெண்ட். எண்ட் டே செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் அண்ட் செல்லிங் வேரியேஷன் இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நடக்கிற கேப்ஸை தான் நம்ம காமன் கேப்னு சொல்லுவோம். செகண்ட் கேப் பார்த்தீங்கன்னா பிரேக் அவே கேப். அதுக்கு முன்னாடி காமன் கேப்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரேட் பண்ணலாமன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. வி கான் டிசைட். அந்த ஒரு ஜென்ரல் கேப் டவுனை வச்சு நம்ம கான் டிசைட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா வி ஃபீல் தட் மார்க்கெட் கீழே போகலான்னு நினைப்போம். பட் ஹூனோஸ், மார்க்கெட் மேலேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காமன் கேப்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராடேல இந்த காமன் கேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் டவுன் ஆனவனே 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு இதாச்சுன்னா சம்திங் லைக் தட். ஸோ கேப்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் கோ ஃபார் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு கேப்ஸ் வரும். அந்த கேப்ஸை மட்டும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட், என்னென்ன கேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவே கேப். இதுதாங்க முக்கியமான கேப். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ரேடிங் செட்டப்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் அவே கேப்னா என்னன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளோட கட்டினா உங்களுக்கு ரொம்ப புரியும். இந்த டாரிஃப் வார் இருக்கு இல்லைங்களா? நிஃப்டி April 7க்கு அப்புறம் உங்களுக்கு டாரிஃப் முடிஞ்சவனே தேர் இஸ் அ சீரியஸ் கேப் அப்ஸ் இன் மார்க்கெட். இதுதான் பிரேக் அவே கேப்னு சொல்லுவோம். அண்ட் பிரேக் அவே கேப் எப்போ வரும்னா மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டு இருக்கு. சீஹியர் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்கு. கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கண்டினியூஸ் கேப் அப்ஸ் நடந்து அந்த கேப்ஸ் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பிரேக் அவே கேப். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீஹியர் இந்த மார்ச் 2023 டைமில் ஒரு கேப் அப் நடந்திருக்கு வித் அ ஸ்ட்ராங் வால்யூம். அண்ட் ஆல்சோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியுமே மார்க்கெட் எடுக்கல. தட் இஸ் கால்ட்
பிரேக் அவே கேப். சீரியஸான டவுன் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட் கன்சாலிடேஷனில் மார்க்கெட் ஒரு கேப் அப் பண்ணி அங்கிருந்து ஒரு ரேலி கொடுத்துச்சுன்னா தட் இஸ் பிரேக் அவே கேப். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பொசிஷனல் ட்ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். விச் மீன்ஸ் ஒரு 3 to 4 months டைம் பீரியட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராங்கான கேப் உங்களுக்கு ஃபில் பண்ணாட்டி மார்க்கெட் என்டர்ட் இன்டு புல்லிஷ் மோட். ஆஃப்டர் அ சீரியஸ் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் அவே கேப் கொடுத்துருக்குன்னா தட் இஸ் த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆஃப் புல் மார்க்கெட். அண்ட் புல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் மினிமம் ஒரு 3 to 5 months இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷனல் செட்டப்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த பிரேக் அவே கேப்ஸ் வில் பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்அவே கேப். ரன்அவே கேப்னா என்னென்னா வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கும். ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேப் அப் வந்து அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரன்அவே கேப் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா மார்க்கெட் ஃபர்தர் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ரன்அவே கேப் வந்தவனே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு வந்து போயிடுங்க. பட் அந்த கன்சாலிடேஷனில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா மார்க்கெட்டை செல் பண்ணலாம்னு நினைப்பாங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போகும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரன்அவே கேப்ஸுக்கு. ஸோ இந்த சார்ட் பாருங்கள். ப்ரீவியஸாக டிசம்பர் 2023 டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ரன்அவே கேப். ஆல்ரெடி ஒரு சீரியஸ் புல் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதை ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. தட் இஸ் ரன்அவே கேப். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு வந்து போயிருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைமில் கூட வந்து ஐ சா சம் ரன்அவே கேப்ஸ் இன் மார்க்கெட். இங்கே பாருங்கள், இந்த ஐ திங்க் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் டைமில் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் ரன்அவே. இங்கே பார்த்தீங்கன்னா May 12, 2025 டைமில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு புல் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு கேப் அப் போட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. தட் இஸ் ரன்அவே கேப். அந்த அங்கேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ரன்அவே கேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ட்ரை டூயிங் சம் கால் ரைட்டிங். கால் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் இந்த டைமில் எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லைக் ஆப்ஷன் பையிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஷன் கேப்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாஷன் கேப் இன் த சென்ஸ் எண்ட் ஆஃப் ஏரான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சில எக்ஸாஷன்ஸ் வந்து நடக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ரீ ஃபிக்ஸ்டாக வந்து மேலே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஏதாவது கேப் வந்துச்சுன்னா அதுதான் எக்ஸாஷன் கேப்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் October 2021 டைம் பீரியடில் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாஷன் கேப். ஆல்ரெடி மார்க்கெட் உங்களுக்கு சூப்பர் புல்லிஷாக இருந்திருக்கு. ஒரு இடத்துல உங்களுக்கு பெரிய கேப் அப் வந்துச்சு. அந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த கேப் தான் உங்களுக்கு செல்லிங் பாயிண்ட். நிறைய பேர் எக்ஸாஷன் கேப்புக்கும் ரன்அவே கேப்புக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து கிளாரிஃபை பண்ணலான்னா பை யூஸிங் RSI. எக்ஸாஷன் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RSIயில் ஸ்ட்ரென்த்தே இருக்காதுங்க. ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ஹையில் இருந்தாலும் உங்களுக்கு RSI வந்து லோவர் லோ தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் பீரியட் தான் எக்ஸாஷன் கேப். ஏன்னா எக்ஸாஷன் கேப் எண்ட் ஆஃப் த டைமில் வரும். அதை நீங்கள் RSI யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன் பிட்வீனில் வரதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கேப்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அண்ட் ஒவ்வொரு கேப்பையும் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த கேப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு எனேபிள் தட் நோட்டிஃபிகேஷன் பட்டன். See you in next video. Take care.